ஹாய் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மேப். மேப் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் விஷுவலைசிங் அண்ட் கம்யூனிகேட்டிங். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த இடத்துல பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டூல் வந்து மேப் தான். மேப்ஸ் ஆர் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் இல்லைன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா. Okay, map is helping us to understand a spatial relationship and measures the distance. So spatial அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு மெஷர் பண்ணி அந்த பிளேஸ்க்கு ஈஸியாக போய் ரீச் ஆகுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது வந்து மேப் தான். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கேல் we can easily able to identify what is the distance to that particular place, when and what time we can reach to the place அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஸோ மேப்போட பர்ஃபெக்ட் டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ ஃப்ளாட் drawing or a picture which represents the earth's surface or part of the earth's surface. ஸோ இந்த மேப் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டு ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் பிளேஸ், கண்ட்ரி, சிட்டிஸ், ரிவர்ஸ், மவுண்டன்ஸ், wherever we want to go. With the help of map we can easily able to identify that place. So the art and science of making a map அப்படின்னு பார்த்தோன்னா the cartography. The person who is making the map is cartographer. ஸோ இங்கே நம்ம காமிச்சிருக்கிற மேப் அப்படின்னா இது வந்து மிடிவல் டைம் பீரியட் மேப். மிடிவல் டைம் பீரியட்ல யூஸ் பண்ணப்பட்ட மேப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ். ஜியாகிரஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேப்பை 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப், இன்னொன்று திமேட்டிக் மேப். ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஜியாகிரபிக்கல் பவுண்ட்ரிஸ், அதாவது பொலிட்டிக்கல் மேப் மாதிரி, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், கல்ச்சரல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்கிறத ரெஃபரன்ஸ் மேப்னு மென்ஷன் பண்ணுறாங்க. திமேட்டிக் மேப் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் தீம், ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன், ஜெண்டர் வைஸ், ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு மென்ஷன் பண்ணுறது திமேட்டிக் மேப். பட் நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து பேசிக்காக மேப்பை எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் மேப், ஃபிசிக்கல் மேப் அண்ட் திமேட்டிக் மேப் அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்பை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு மேப் ஒவ்வொரு டைப் ஆஃப் மேப்பை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ் பிஃபோர், ஃபர்ஸ்ட் டைப் இஸ் ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப். ஸோ ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப் அப்படின்றதுனா இது ஒரு பேசிக் டைப் ஆஃப் மேப். இது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஏரியாவுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மேப். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் பொலிட்டிக்கல் மேப், ஃபிசிக்கல் மேப் அண்ட் எவ்ரி திங். ஸோ இதில் வந்து பவுண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ டூரிசம் பிளேஸ் வந்து ரீச் ஆகுறதுக்கு டூரிஸ்ட் மேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மேப் கூட ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் மேப்ஸ் displays the boundary, name of that particular place and on regional areas இல்லைன்னா அதோட கேபிட்டல் சிட்டிஸ், அதோட கல்ச்சரல் ஃபீச்சர், ஃபிசிக்கல் ஃபீச்சர் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரோட்வேஸ், ரயில்வேஸ், ரிவர்ஸ், லேக்ஸ். இன்னும் டூரிசம் மேப்ஸில் போனோன்னா அந்த பிளேசஸ் வேர் வி வாண்ட் டு கோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கிறது ஜென்ரல் ரெஃபரன்ஸ் மேப். நெக்ஸ்ட் டைப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமேட்டிக் மேப். திமேட்டிக் மேப் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் தீமை வந்து மென்ஷன் பண்ணுறது திமேட்டிக் மேப். இட் மே பி எ பாப்புலேஷன் ஆர் இட் மே பி எ ஜெண்டர் வாய்ஸ் ஆர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அந்த டிசீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், எந்த ஏரியாவில் எவ்வளோ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தீம் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறது தான் திமேட்டிக் மேப். So thematic map focus on one particular theme or a subject matter. So this is designed to highlight a specific data. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காகவே செய்கிற மேப் தான் வந்து திமேட்டிக் மேப். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ப்ரெசிபிடேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது ரெயின்ஃபால் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த கலர் கிரேடியன்ஸ் யூ கேன் டிஸ்கிரிமினேட் இட். ஸோ ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸ், ரெயின்ஃபால் குறைய நம்ம கிரேடியண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சம் இன்ஃபர்மேஷன், சம் கீஸ் யூ கேன் யூஸ் ஃபார் ரெப்ரசென்டிங் திஸ் thematic மேப். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா தீம், வாட் தீம் யூ ஆர் கோயிங் டு கிவ். ஐதர் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ மேப் ஃபார் பாப்புலேஷன் இல்லைன்னா கிளைமேட் பேட்டர்னுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு ரெயின்ஃபால் எவ்வளோ இருந்துச்சுன்னு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணி காட்டலாம். ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், ஏதோ ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் எங்கே அவைலபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம காட்டலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி காட்டலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் மென்ஷன். வாட் தீம் யூ வாண்ட், பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கிரியேட் திஸ் மேப். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா விஷுவலைசேஷன். அதுதான் ரொம்பவே முக்கியம். ஹவு யூ ஆர் விஷுவலைசிங் திஸ் மேப். வேரியஸ் கலர்ஸ், வேரியஸ் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகாக டிஸ்கிரைப் பண்ணி காட்டணும். ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ இட் வித் த லெஜெண்ட்ஸ். ஸோ இந்த கலர் இந்த கிரேடியண்ட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். குவான்டிடேட்டிவாக நமக்கு எவ்வளோ ப்ரெசிபிடேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜஸ் இருக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ த லெஜெண்ட் ஷுட் பி இன் டீட்டெயில் மேனர்.
So that should explains the color, symbol, pattern, what you are using in this data. Next, either it should be a quantitative or qualitative. Approximate measure describe பண்ற மாதிரி குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை குவான்டிடேட்டிவாக கரெக்டான நம்பர் ஃபார்ம், நியூமரிக்கல் ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்து அதை மென்ஷன் பண்ணணும். Focus, then only you can able to focus that area. So what is special in that area, இல்லை என்ன அங்கே ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த தெமாட்டிக் மேப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Next type of map அப்படின்றது பார்த்தா political map. Schools and collegesல நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற political maps. This map generally has a country, state, districts, provinces அந்த மாதிரி நிறைய different things வந்து இருக்கும். அழகாக அதை பார்டர் பண்ணி different colors மென்ஷன் பண்ணி capitals மென்ஷன் பண்ணி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. So this easily understandable. ஈஸியாக நார்மல் ஸ்கூல் பீப்புள்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் பவுண்டரி மேப். ஸோ இந்த மேப் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட கேபிட்டல் சிட்டிஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் பார்டர்ஸ் எல்லாம் லைன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கல் மேப். ஃபிசிக்கல் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்ம மவுண்டெயின், ரிவர்ஸ், வேலிஸ், லேக்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ் எல்லாத்தையுமே, நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபிசிக்கல் மேப். ஸோ திஸ் ஆல்சோ வி லேர்ன் இன் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். அதில் எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரலாக அந்த மேப் பார்த்துருப்போம். பர்டிகுலராக நம்மளோட இந்தியன் மேப் எடுத்தோம் அப்படின்னால ஹிமாலயாஸ்லேருந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், நம்ம ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஃபிசிக்கல் மேப்பில். So various colors they use to represent all these physical features. Either it may be a green or brown, blue. So இந்த மாதிரி different varieties and shades of colors வந்து describe பண்ணியிருப்பாங்க. So this we can able to understand the elevation and location of important landmarks in that particular place. Next அப்படின்னு பார்த்தோம்னா cadastral map. Cadastral map அப்படின்னு ரியல் எஸ்டேட்க்கு யூஸ் பண்ணுற ஒரு மேப். So what they will, real estate of that particular country they are using it. So what they will mention in that அப்படின்னு பார்த்தோம்னா location of that particular place where you are using it, area, local areas they will be having, ownership, who owns that place, what is the value of it, and tenure, everything will be mentioned in that map. So International Federation of Surveyor பொறுத்த வரைக்கும் up to date land information வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. So what is the restriction and what are the responsibilities of the DTCP approved இல்லையா அப்படின்றது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஜாமெட்ரிக்கல் descriptions, ஸோ அதோட நேச்சர் என்ன அப்படின்றத எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற லேண்ட் ஃபீஸிபிலிட்டிஸ் ஏரியாஸில் வந்து என்னென்ன அவைலபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நேவிகேஷனல் சார்ட் மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேவிகேஷனல் சார்ட் மேப் அப்படின்றது வந்து ஷோர் லைனில், சீ ஃப்ளோரில் நேவிகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சார்ட் இல்லைன்னா மேப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஓஷன் ஃப்ளோரில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்போ when you are going through the water source அப்படின்றப்போ it is very easily affordable where you can use this map. ஸோ இதில் வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. This also includes where you have submerged rock இருந்தாலோ இல்லை what is the depth of that particular ocean or sea அப்படின்றது எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கும். With this you can easily able to navigate from one place to another. நெக்ஸ்ட் டோபோகிராஃபிக் மேப், அதாவது காண்டூர் லைன்ஸ் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காண்டூர் லைன்ஸ் அப்படின்றது என்னன்னா எலிவேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளேஸ், ஹைட் ஆஃப் தட் பர்டிகுலர் பிளேஸை வச்சு ஈஸியாக ஒரு லைன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வித் திஸ் யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ இதுதான் ஒரு மவுண்டெயின் அப்படின்னு பார்த்தோன்னா மவுண்டெயினில் இருக்கிற சேம் ஹைட் இருக்கிறத வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காண்டூர் லைன்ஸ் இது எந்த அளவுக்கு எங்கெல்லாம் வந்து சேம் லைன்ஸ் சேம் ஹைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே சேம் லைன்ஸ் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. இட் மேபி கர்வ் ஆர் அ சர்க்கிள் வாட் எவர் அக்கார்டிங் டு த எலிவேஷன். எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் வந்திருக்கும். ஸோ தீஸ் ஆர் த காண்டூர் லைன்ஸ். ஸோ இந்த காண்டூர் டயக்ராம்ஸ் வச்சு தான் நமக்கு இந்த மேப் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ வித் திஸ் we can easily able to identify whether it is a valley or a mountain or a plain அந்த மாதிரி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து 3D ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தட் மேப். இது வந்து காண்டூர் மேப். இந்த காண்டூர் மேப் வந்து எதை காட்டுதுன்னா இந்த டெரெயினை வந்து காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ டோபோகிராஃபிக் மேப் ஆர் அ ரெஃபரன்ஸ் மேப். ஸோ திஸ் ஷோஸ் த ஷேப் ஆஃப் த எர்த், ஐதர் இட் இஸ் அ மவுண்டெயின், வேலி ஆர் அ பிளெயின் என்னன்றதை அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் காண்டூர் லைன்ஸ்
are drawn with the equal lines of distance. So equal lines of distanceல வந்து மெஷர் பண்ணி சேம் எலிவேஷன்ல இருக்கிறத ஒரே லைனா வந்து ஜாயின் பண்ணி காட்டுவாங்க. So with this we can easily able to identify whether it is a mountain, terrain or a plain அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மேப் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹண்டர்ஸ், ஹைக்கர்ஸ், ஸ்கையர்ஸ் இவங்க எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஜியோகிராஃபிக்கல் மேப் வேர் ஜியாலஜிஸ்ட் அண்ட் சர்வேயர்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை இட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஜோன் மேப். ஸோ டைம் ஜோன் மேப் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரீஜியன் ஆஃப் த பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து இந்த ஊரில் இருந்தால் என்ன டைம், அந்த ஊரில் இருந்தால் என்ன டைம்ன்றதை நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா. ஸோ டைம் ஜோன்ஸ் மேப் அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்டல் மேப். ஸோ இந்த மேப்பில் நமக்கு 24 டைம் ஜோன்ஸ் இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அக்ராஸ் த வேர்ல்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் த ஏரியா வி வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு டைம் ஜோன் தான் இருக்குது அலகாபாத்தில் 82 டிகிரி 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூடில் டைம் ஜோன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டைம் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா 24 டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. காண்டினென்ட் பெருசாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் 11 லோக்கல் டைம் ஜோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் வி வில் கால்குலேட் த டைம் டு தட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ ஏர்த்தோட ரொட்டேஷன் இருக்கிறதுனால நமக்கு டைம் ஜோன்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஒவ்வொரு டைம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் த வெஸ்டர்ன் சைடு அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஏர்த்தோட ரொட்டேஷன் வெஸ்ட் டு ஈஸ்ட் இல்லையா. ஸோ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். வென் யூ கோயிங் டுவர்ட்ஸ் த ஈஸ்டர்ன் சைட் ட்ராவல் பண்ணுறப்போ ஈஸ்ட் சைடு வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ வித் திஸ் டைம் ஜோன் மேப் வச்சு நமக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு 15 டிகிரி லேட்டிடியூட்ஸ்க்கும் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜியாலஜிக்கல் மேப். ஸோ ஜியாலஜிக்கல் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் அப்பான் த டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் தட் ஏரியா. ஸோ இதை வச்சு நம்மளால கிளியர் அண்ட் கட்டாக என்ன டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எதுக்காக அப்படின்னா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க, இல்லை ஜியாலஜிக்கல் பர்பஸ் மைனிங் பர்பஸ்க்காக இந்த டைப் ஆஃப் மேப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஏர்த்தோட லித்தோலஜிக்கல் மேப். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ். நெக்ஸ்ட் டைப் வந்து பேத்திமெட்ரிக் மேப். ஸோ பேத்திமெட்ரிக் மேப் அப்படின்றது ஓஷனில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ டெப்த் அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ எவ்வளோ டீப்பில் வந்து இருக்க, என்ன மாதிரியான ஓஷன் மவுண்ட்ஸ் வந்து இருக்காங்க, சி மவுண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பார்ப்பாங்க. ஸோ எந்த டெப்த்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷிப் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அங்கே பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரில்லிங் ஆயில் ட்ரில், பெட்ரோலியம் ட்ரில் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலராக கல்ஃப் ஆஃப் மெக்சிகோலாம் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் யூஸிங் இட் ஃபார் ஸ்கியூபா டைவிங். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸ்கியூபா டைவிங் பண்ணுறப்போ நமக்கு டெப்த் அனலைஸ் பண்ணாமல் நம்ம உள்ளே இறங்க முடியாது. ஸோ அந்த டைமில் நமக்கு பேத்திமெட்ரிக் மேப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல் டூலாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் பிளேட் டெக்டானிக் மேப்ஸ். பிளேட் டெக்டானிக்ஸ் மேப் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஜியாலஜிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு மேப். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. வி ஹேவ் 7 மேஜர் பிளேட்ஸ். ஸோ ஏஷியன் பிளேட், ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ், சவுத் அமெரிக்கன், நார்த் அமெரிக்கன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் பிளேட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நமக்கு எர்த்குவேக், வல்கேனோஸ் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டெக்டானிக் மேப்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஜிப் கோட் மேப். ஜிப் கோட் மேப் வந்து மேக்ஸிமம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் போஸ்டல் சர்வீஸ்க்காக யூஸ் பண்ணுற மேப். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஜிப் கோட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பிளாட்க்கு வந்து பேஸ் மேப் யூஸ் பண்ணி ஜிப் கோட் அனலைஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ வித் தட் தே கேன் ஈஸிலி ஏபிள் டு ஹேவ் தேர் போஸ்டல் சர்வீசஸ். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஸ்பேஸாக பாப்புலேட் ஆயிருக்காங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ஜிப் கோட் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிட்டிஸாக இருந்ததுன்னா பல்க் பீப்புள்ஸ் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க.